வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம செம்பருத்தி வகைகள் நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும். இதுலேயே கலர் கலராக அழகழகாக இருக்கக்கூடிய செம்பருத்தினா ரொம்பவே பிடிக்கும். இப்போ காமிச்சிட்ருக்க இந்த கலர் வந்து ரொம்ப ஒரு ஸ்பெஷலான கலரு. நிறைய இடங்கள்ல நம்ம பார்த்துருக்க முடியாது. இது வந்து ஹைப்ரிட் வெரைட்டிஸு. நிறைய பூ பூக்கும். வித்தியாசமான கலருங்கிறனால பார்க்கவும் ஆசையாக இருக்கும். நமக்கு சாமிக்கு வைக்கிறதுனா கூட வைக்கலாம். ரொம்பவே நல்லா வரக்கூடிய ஒரு வெரைட்டி. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த வெரைட்டி. இப்போ ரீசெண்டாக நான் புது வரவுல காமிச்சிருந்தேன். இருந்தாலும் எனக்கு முழுசா பூ வந்து இப்போ விரிஞ்சது. அதனால இந்த இது வந்து எனக்கு வந்து இந்த செம்பருத்தியில வெரைட்டிஸ் கலெக்ட் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். புதுசு புதுசா அடுக்கு, அப்புறம் இந்த மாதிரி வித்தியாசமான ஷேப்பில் இருக்கிறது, அந்த மாதிரிலாம் கலெக்ட் பண்ணிட்டே இருப்பேன். இதுலேயே அடுக்கு இருக்குது. அது இப்போ தான் கலெக்ட் பண்ணியிருக்கேன். அது வந்து நான் பூ எடுக்கும்போது உங்களுக்கு காட்டுறேன். நிறையா நார்த் இந்தியாவிலேருந்து நம்ம வாங்குறதுனால நிறைய ஒரிஜினல் வராது. ஒரு சிலர் தான் அந்த ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரியே அனுப்புவாங்க. இது வந்து நான் இப்போ சேல்ஸ்க்கு நமக்கு வந்திருக்கு. தேவைப்படுறவங்க இந்த செம்பருத்தி வாங்கிக்கலாம். ரொம்ப அழகான கலரு. எல்லாத்துலேயுமே இது மாதிரி பூ இருக்குன்னு சொல்ல முடியாதுங்க. ஏன்னா முதல்ல ஆர்டர் பண்ணுறவங்களுக்கெல்லாம் பூவோடு கொடுத்துட்றோம். இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 2-3 நாள்லேயே ஒரு 50 செடி பட்டோடவே கொடுத்துட்டோம். அப்போ பட்டு இருந்தால் தான் நம்ம கொடுக்க முடியும். இல்லைன்னா பட் இல்லாமல் தான் கொடுக்க முடியும். ஆனால் இதெல்லாம் ஹைப்ரிட்டுங்கிறனால உடனே உங்களுக்கு பூ எடுத்துரும். பாருங்கள், இந்த சின்ன கவரில் இருக்கிறது தான். இதுலேயே அப்படியே பூ எடுத்துருச்சு. இங்கே ஒரு பட் இருக்குது, இங்கே ஒரு பட் இருக்குது. இது நாளைக்கு வெடிக்கும், இது நாளான்னைக்கு வெடிக்கும். அந்த மாதிரி வந்து வெடிச்சிட்டே தான் இருக்கும், வந்துக்கிட்டே தான் இருக்கும். இதில் வந்து நம்ம பூச்சி தாக்குதல்னு பார்த்தா வெள்ளைப்பூச்சி தாக்குதல் அதிகமாக வருங்க. பொதுவாக செம்பருத்திக்கு, இதுக்குன்னு இல்லை, பொதுவாக செம்பருத்திக்கு நீங்கள் அதுக்கு தண்ணி அடிக்கும்போது ஸ்ப்ரே பண்ணி அடிங்க. செடிங்க தண்டில் இலையில எல்லாமே படுற மாதிரி ஸ்ப்ரே பண்ணி அடிங்க. உங்களுக்கு ரொம்ப அருமையாக அந்த ரிசல்ட் கிடைக்கும். அப்பப்போ பூச்சி விரட்டியும் அடிச்சு விடுங்க. அது மாதிரி பண்ணிங்கனாவே போதும். இது சாதாரணமாக தொட்டிலையும் வச்சு வளர்க்கலாம். நீங்கள் ஒரு 12 இன்ச்சு தொட்டி இருந்தால் கூட அதில் கூட வச்சு வளர்க்கலாம். இதுலேயே தான் பூத்துருக்கு பாருங்கள். நல்லா புஷியாக போன்சாய் மாதிரி கட் பண்ணி விட்டு இந்த நுனியை கிள்ளி கிள்ளி விட்டிங்கன்னா நல்லா புஷியாக போன்சாய் மாதிரி வந்துடும். அந்த மாதிரி அழகாக வளர்க்கலாம். அப்படி இல்லை எனக்கு தரையில் தான் வச்சு வளர்க்க முடியும்னா அதுவும் தாராளமாக வளர்க்கலாம். ரொம்ப நல்லா வரும் இந்த வெரைட்டி செம்பருத்தி. வித்தியாசமான கலர்ஸ் வேணுங்கிறவங்க இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இது போல் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.